தலைவர் வணக்கம் தலைவர். நல்லா போயிட்டு இருக்கு தலைவர். 76,517 பாரம் தலைவர். இல்ல தலைவர், நேற்று வரைக்கும் 14,784 படிவம் தலைவர். நேற்று வரைக்கும் பண்ணிருக்கு தலைவர். இன்னும் 4,100 படிவம் பெறப்பட வேண்டியது இருக்கு தலைவர். நல்லா போயிட்டு இருக்கு தலைவர். இப்போ இந்த ரவுண்ட் எங்க தொகுதி பொறுப்பாளர் எம்எல்ஏ கூட தான் தலைவர் இப்போ தொகுதி ரவுண்ட்ஸ்ல இருக்கிறோம். ரைட் தலைவர். ஒரு வாக்காளர் கூட தப்பிட கூடாது. அப்பா நல்லா இருக்குப்பா, நல்லா போயிட்டு இருக்குப்பா. ஆமாங்கப்பா. ஆமாங்கப்பா, அதனாலதான் நம்ம ஆட்களை அங்கங்க பூத் ஸ்லிப் எழுதுற மாதிரி கிட்ட இருந்தே உட்காந்து டேபிள் போட்டு எழுத சொல்லி இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு ஊராவே போய் பார்த்துட்டு வந்தா. எஸ்சிஆர் பணி எப்படி போய்கிட்டு இருக்கு? முழு வீச்சில் செயல்படுங்க என அலைபேசியில் உத்தரவிடும் சிஎம். தமிழகத்தில் சிறப்பு தீவிர வாக்காளர் திருத்த பணி மும்முரமாக நடந்து வருகிறது. வீடுதோறும் மத்திய அரசால் நியமனம் செய்யப்பட்ட அலுவலர்கள் விண்ணப்பங்களை கொடுத்து வருகிறார்கள். விண்ணப்பங்களை மக்கள் பூர்த்தி செய்து கொடுத்து வருகிறார்கள். பல இடங்களிலும் ஒழுங்கான முறையில் எஸ்ஐஆர் பணிகள் நடந்து வரும் வேளையில் சில பகுதிகளில் தங்களது பெயர் எஸ்ஐஆரில் வரவில்லை என குற்றச்சாட்டுகளும் இருக்கத்தான் செய்கின்றன. அது குறித்து மாவட்ட நிர்வாகமும் விசாரித்து வருகிறது. இந்த நிலையில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க. ஸ்டாலின், சட்டமன்ற உறுப்பினர்கள், ஒன்றிய செயலாளர்கள் உள்ளிட்டோரிடம் எஸ்ஐஆர் பணிகள் குறித்து அலைபேசியிலேயே உங்க சட்டமன்ற தொகுதியில் இருக்க வாக்காளர்கள் எத்தனை பேர் எஸ்ஐஆர் லிஸ்டில் இருக்கிறது என விவரமாக பேசக்கூடிய காணொளி வெளியாகி இருக்கிறது. காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் உள்ளிட்டோரிடம் அவர் அலைபேசியில் பேசியது குறித்த காட்சி வெளியாகி இருக்கும் நிலையில் அரசியல் உலகில் இந்த செய்தி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. செய்திகளை வழங்குவோர் ஜிடி ஹாலிடேஸ், மெட்வே ஹாஸ்பிட்டல், சாலையா காட்டன் தோத்தி ஷர்ட். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பிஹைண்ட் வுட்ஸ் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள்.